இப்போ சமீபத்தில் வந்து டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த வரி பயங்கரவாதத்தை பற்றி அந்த வார்த்தையை பற்றி உங்களுடைய பார்வை, அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து வரி வந்து மக்கள் மீது சுமத்தப்படுதா, குறிப்பாக வந்து நடுத்தர மக்கள் மீது சுமத்தப்படுதா, உங்களுடைய பார்வை? டெஃபினட்டாக தமிழ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வரி பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது இது பயன்படுத்துகிறார். பட்டு வரி பயங்கரவாதத்தை பொறுத்த வரைக்கும் சென்டருக்கும் இதில் பங்கு இருக்கு, ஸ்டேட்டுக்கும் இதில் பங்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதருக்கு இன்கம் டேக்ஸும் பே பண்ணுறாங்க, ஜிஎஸ்டியும் பே பண்ணுறாங்க. அப்போது இன்கம் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் சில சலுகைகள் இருக்கணும், இல்லை ஜிஎஸ்டி பே பண்ணுறதுனால இன்கம் டேக்ஸும் ஒரு சலுகைகள் இருக்கணும். இங்கேயும் பே பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸும் பே பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் நிறைய ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக எதுக்காக நான் இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாரு. ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃப் நம்ம என்ன நினைப்போம், அவரோட குடும்பத்தை பார்ப்பாருன்னு நினைப்போம், இல்லை வந்து யாரோ அவங்க அப்பா அம்மா இல்லை குழந்தைங்க ஃபோட்டோவை டேபிளில் வச்சுப்பாங்க வேலை பண்ணுறவங்க. அவர் பார்த்தா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஃபோட்டோ காட்டுறாரு, நம்ம இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு கண்டென்ட் பார்த்தேன். இது நம்ம அந்த நகைச்சுவையான கண்டென்ட் வந்து பார்க்க நகைச்சுவையாக இருக்கலாம், உண்மை அதுதான். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறோம், போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், அதாவது சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியே டேக்ஸ் எடுத்துடுறாங்க டிடிஎஸ் வழியா. செக்ஷன் 192 வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொருட்கள் வாங்கினா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ இவ்வளோ டாக்ஸ் பே பண்ணக்கூடிய மிடில் கிளாஸ் ஏழைங்க இன்கம் டாக்ஸ் கட்டாம வேணா இருக்கலாம், ஏன்னா இன்கம் பெருசா இருக்காது, ஆனா கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ஜிஎஸ்டிங்கிறது அவங்களுக்கு இருக்கே, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கே. அவங்க கன்சம்ஷன் பண்ணும்பொழுது சோப்பு வாங்குறாங்க, சீப்பு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஏழைக்கும் பணக்காரருக்கும் ஒரே டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பணக்காரருக்கு அதிக டாக்ஸும் மிடில் கிளாஸ்க்கு கம்மி டாக்ஸும் வர மாதிரி மாடல் தானே பண்ணணும். இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கும், ஒரு சாமானிய மனிதர் பாப்கார்ன் சாப்பிட்றத கூட மெனுக்கு போய் டாக்ஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, ஹோட்டல்னா ஒரு மிடில் கிளாஸோ ஏழையோ போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது என்ன மெனு வச்சிருக்கீங்க, இட்லி தோசை இருக்கான்னு கேட்க போறது இல்ல. என்ன கேட்க போறாங்கன்னா ஜிஎஸ்டி 5% இருக்கக்கூடிய டிஃபனை கொண்டு வாங்க, ஜிஎஸ்டி வந்து 5% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை கொண்டு வாங்க. ஏன் அனாவசியமா 18% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் 28% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா விலைவாசி ஒரு ஏறிக்கிட்டு